வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்குறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோ லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்கிறது என்னென்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். நமக்கு வந்து ஒரு பொருளாதார தடை, பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். பெரிய பொருள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் 12 இருக்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன், கேது, சூரியன் எல்லாமே ஒன்றா இருக்கும்போது வியாபாரத்துலேயோ தொழிலில் வந்து என்ன பண்ணுறது, என்ன ஒரு டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். கூடவே வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது, பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்பா இப்படி பண்ணிட்டார், ஏன்னா 9ஆம் அதிபதினும் போது அப்பா வந்துடுவார். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயம், எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அப்பா சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் எவனும் என்னை மதிக்கலைங்கிற புலம்பல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் இதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 10-15 டேஸ் தான். ஸோ ஒரு 10 நாள் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு வச்சுக்கோமே. அதனால் வந்து இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் வந்து கோச்சாரத்தில் இப்படி வரும்போது இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கும்போது மன ரீதியான நிறைய பிரச்சனைகளும் மனக்காயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். தொழிலில் வந்து நிறைய கடன் வாங்கிட்டோம், இந்த கடன் நம்ம எப்படி அடைக்கிறதுங்கிற மாதிரி எமோஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். உள்ள போட்டி சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கோபப்படாமல் நம்ம வந்து அதாவது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராங் டெசிஷன் எடுக்காமல் படபடன்னு எதுவும் பண்ணாமல் யோசித்து பார்த்து யாராச்சும் ஏதாச்சும் மூளை செலவு செஞ்சாலும் நான் நாளைக்கு சொல்கிறேன், நான் நாளானைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு மேட்ரு ஆற போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரும். சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் சில பேர் பல சொத்துக்கள் விற்று அதனால் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும். அது இன்னொன்று, நீங்கள் பெரிய ஒரு சொத்தோ பணமோ இப்போ நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அது டைம்லி வரலையேங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமே நல்லா வந்துடும். அதே மாதிரி தாயார் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி சொத்துக்கள் விற்கும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து பணம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் வந்து 5-6ஆம் அதிபதியான சனி, உங்களுக்கு வந்து 7ல் வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சரி, வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மனைவி வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது ஈகோ நிறைய டச் பண்ணிடும், அதனால் கொஞ்சம் மன உளைச்சல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி நம்ம முதலே சொன்னால் தந்தை சார்ந்த உறவுகளாகவும் நமக்கு மனக்காயங்களும் டென்ஷனும் வருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாப்தி பலன். ஸோ தசாபதி பலங்களில் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாப்தி இருந்தது. சூரியன் வந்து 12ஆம் அதிபதியாக வந்து அங்கே ஆட்சியோடு இருக்கும்போது நிறைய செலவுகள் வரும், நிறைய கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னம் வந்து சந்திரன் தசாபதி வந்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஏதாச்சும் சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கற்பனையிலே ஒரு மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. தம்பியால் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஐயோ இவன் அசிங்கமாக திட்டான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் மனக்கலக்கங்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாவது, ராகு 6ல் இருக்கும், சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வரும். அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும், வேலை செய்கிற இடங்களும் கோபதாபங்களை கம்மி பண்ணிக்கணும். எவனாச்சும் வந்து பேசிட்டான், என்னை அசிங்கமாக திட்டான், எங்கள் அம்மாவை திட்டான், எங்கள் அப்பாவை திட்டான்னு எகிரிக்கிட்டு அடிக்க போயிடக்கூடாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் நம்ம அப்பா அம்மாவை பேசுகிறதுனால நம்ம அப்பா அம்மா கெட்டவங்களாக போகிறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் போடா அப்படின்ட்டு விட்டு போயிட்டே இருக்க முடியாது. அதை வந்து நான் வீரன் சூரன் சொல்லிட்டு அடிக்க போகிறது, ஒரு எமோஷனாக வந்து பேச போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்துருங்கள்.
குரு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தா வீடு சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் ஓட்டும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து அதனால் ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுத்துரும். ஏன்னா 4க்கு 8 இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்தர்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து பிளாங்க் ஆகிடும். என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோடே தெரியலையே அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தர்கள். சனி வந்து 5, 6ஆம் அதிபதி 7ல் வக்கரமாக இருக்கும்பொழுது தேவையில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ்லாம் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் கொஞ்சம் வேகமாக நடக்கலை அப்படிங்கிற ஃபீல் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 12ல் இருக்கும்போது கூடவே உங்களுக்கு வந்து சூரியன் புதன்லாம் இருக்கும்போது ஒரு புத்தி தடுமாற்றம் இருக்கும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற எண்ணங்கள். அதனால் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நைட்லாம் தூங்காமல் உட்காந்துட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படின்ட்டு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். நடப்பது ஆணவ மேலே பாரத்தை போட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதாங்க, என்ன ஆகிடும். அதனால் வந்து ரிலாக்ஸ்டாக இருங்க. அது வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீலர் பாஸ்கர் தான் சொன்னார். ஒரு நாளைக்கு 25 லட்ச ரூபா பிரச்சனையை சால்வ் பண்ணோம், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே தூக்கம்லாம் இல்லாமல் இருந்தாங்க. திடீர்னு ஒரு மைண்ட் செட் வந்தது, 25 லட்சம் இல்லை நம்ம கடனை வந்து 50 லட்சம் ஆக்கிடும்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட ரெடி பண்ணிட்டு போடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டேன் அப்படின்னு. இது அது தப்பான கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த மூக்கு போய் தானே ஆகும். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஒரு வழி கிடைக்காம போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து இறைவன் இருக்க ஒரு பிரார்த்தனை நல்ல விஷயங்களை பண்ணும். கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தவர்கள். சுக்கிரன் வந்து தந்தை சார்ந்த உறவுகள். ஸோ தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கலக்கங்கள் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் தேவையில்லாத மன பயங்கள், மன காயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களே வந்து ஒரு மன காயங்களை கொடுத்துருவாங்க. இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு கொடுங்க. ஜஸ்ட் லைக் தட். இது ஒரு 15 நாள் இருக்கும், ஒரு 1 வீக் 10 டேஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அது தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரிலாக்ஸாக இருக்கிறது பாருங்கள். ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணியகாலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேணாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது. பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது, நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும் போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி, மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓம்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.